வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம். நாம சாப்பிடுற சாப்பாடு வெறும் நம்ம பசிய மட்டும் போக்குறதில்ல, அது நம்ம ஆன்மாவுக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய தொடர்பை தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. சித்தர் அகத்தியரோட வழிகாட்டுதல் படி உறவுங்கிறது ஒரு தெய்வீக பாதை. அத பத்தி தான் இந்த பதிவுல ஆழவா பார்க்க போறோம். அகத்தியரோட இந்த ஒற்றை வரியில தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. இயற்கையும் இறைவனும் ஒன்றே. இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழிக்கும். இது வெறும் ஒரு எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க. இது பிரபஞ்சத்தோட ஒரு விதி. இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டு அவரோட வழிகாட்டுதலுக்குள்ள போலாமாங்க. முதல்ல அகத்தியர் நம்மள பத்தி, அதாவது இந்த காலத்து மனிதர்கள பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். அகத்தியர் சொல்றது கொஞ்சம் கசப்பான உண்மைதான், ஆனா நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். நாம, அதாவது மனுஷங்க, ஏன் குடும்பம் ஏன் லாபம்னு ஒரு சின்ன சுயநல வட்டத்துக்குள்ள சுருங்கி போயிட்டோன்னு அவர் சுட்டிக்காட்டுறார். இதனாலதான் நம்ம இயற்கைய கண்டபடி அழிக்கிறோம். இதோட விளைவு சமநிலை தவறி போய் நமக்கு துன்பங்கள் வருதுன்னு அவர் சொல்றாரு. எல்லா உயிரையும் பாதுகாக்கிறது தான் நம்மளோட உண்மையான கடமைங்கிறத நம்ம மறந்தப்போவே நம்ம சிக்கல் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அவர் எச்சரிக்கிறாரு. சரி, பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வென்ன? இயற்கையோட நம்ம உறவை சரி செய்ய நாம என்னதான் செய்யணும்? அப்போ இந்த தப்பிப்போன சமநிலையை திரும்ப கொண்டு வர்றதுக்கு முதல் படி என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நாமளே செடிகளை நட்டு வளர்க்கறது. அகத்தியர் இத ஒரு ஆலோசனையா சொல்லலைங்க. இது தன்னோட சீடர்களுக்கு ஒரு அடிப்படை கடமைனே சொல்றாரு. அவர் சும்மா பொதுவா சொல்லிட்டு போகல, எந்தெந்த செடியை வளர்க்கணும்னு ஒரு லிஸ்டே குடுக்கறாரு. அதுல பாருங்க, ஓரிதழ் தாமரை, புன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி மாதிரி சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கு. நம்ம அன்றாட தேவைக்கு துளசி, முருங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேம்பு, வில்வம், அரசமரம் மாதிரியான தெய்வீக மரங்களையும் வளர்க்கறது நம்ம கடமைன்னு சொல்றாரு. இதுல ஒவ்வொன்னுக்குமே மருத்துவ குணமும் இருக்கு, ஆன்மீக முக்கியத்துவமும் இருக்கு. ஓகே, செடி வளர்க்கறதுல இருந்து இப்போ நம்ம சமையல் அறைக்கு வருவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்? சமையலை பொறுத்த வரைக்கும் அகத்தியரோட அட்வைஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு. சுத்தமான தேங்காய் எண்ணெய பயன்படுத்துங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. எந்த ஒரு பொருளை நாம சாமிக்கு படைக்க தகுதியானதுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுத்தமான பொருளைத்தான் நாமளும் சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்பும் ஒரு கோவில் தானே. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அகத்தியர் ரொம்ப உயர்வா மதிக்கிற ஒரு பொருள். அது என்னன்னா, பாரம்பரிய முறையில செஞ்ச சுத்தமான பசு நெய். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? நாம கடையில வாங்குற நெய்யும் அகத்தியர் சொல்ற இந்த பாரம்பரிய எண்ணெயும் ஒண்ணுதானா? நிஜமான பாரம்பரிய நெய்னா அது எப்படிதான் தயாரிக்கப்படுது? பாருங்க, பாரம்பரிய நெய் தயாரிக்கிறதுங்கிறது ஒரு அவசர சமையல் குறிப்பு கிடையாது. அது ஒரு தியானம் மாதிரி. முதல்ல பால் தயிரா மாறுது. அப்புறமா அந்த தயிரை கடைஞ்சு மோர தனியா பிரிச்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கறாங்க. கடைசியா அந்த வெண்ணெய கவனமா உருக்கி சுத்தமான நெய்யா மாத்துறாங்க. இந்த நீண்ட பயணத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணா கூட அந்த நெய்யோட உயிர் சக்திய போயிடும்னு அகத்தியர் சொல். இங்கேதான் அசல் வித்தியாசமே இருக்கு. பாரம்பரிய முறையில பால், தயிர், மோர், வெண்ணெய்னு பல கட்டங்களை தாண்டி நெய்யா மாறுது. ஆனா இந்த நவீன குறுக்கு வழியில என்ன பண்றாங்க? பால்ல இருந்து நேரடியா பாலாடைய, அதாவது கிரீமை பிரிச்சு அதுல இருந்து நெய் செஞ்சிடுறாங்க. அகத்தியரோட பார்வையில இது நெய்யே கிடையாது. தயிர், மோர், வெண்ணெய்னு ஒவ்வொரு நிலையா நடக்கிற அந்த ரசவாதத்தையே தவிர்த்ததால அதோட உயிர் சக்தியும் மருத்துவ குணமும் முழுசா காணாம போயிடுது. அப்போ நாம எந்த நெய்ய சாப்பிடணும், எதை தொடவே கூடாது, அகத்தியர் என்ன சொல்றாருன்னு நேரடியாவே பாப்போம். அகத்தியர் பசுநெய்ய சாப்பிடுறான்னு சொல்றாரு. ஆனா எரும நெய்ய பத்தி அவர் சொல்ற எச்சரிக்கை அப்பப்பா ரொம்பவே கடுமையா இருக்கு. அத சாப்பிட்டா நீயும் அது மாதிரிதான் இருப்பன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த எருமையோட மந்த குணம் உங்களுக்கும் வந்துடும்னு ஒரு நேரடி எச்சரிக்கை இது. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நாட்டு பசு நெய் தான் பெஸ்டா, இல்ல மத்த பசுவோட நெய்யை யூஸ் பண்ணலாமா? இந்த விவாதத்துக்கு அகத்தியர் ஒரே வரியில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அனைத்து கோமாதாக்களும் ஒன்றுதான்கிறாரு. அவரோட பார்வையில பசுக்கள்ல எந்த பேதமும் கிடையாது. எல்லா பசுக்களுமே புனிதமானவைதான். அதோட நெய்யும் நன்மை செய்யக்கூடியதுதான். இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, அகத்தியர் சொன்ன இந்த பாரம்பரிய நெய் எங்க கிடைக்கும்? அத பத்தின தகவலை இப்போ பார்க்கலாம். அகத்தியரோட வழிகாட்டுதல் இருக்கிற அந்த மூலக்குறிப்புல குஜராத் மாநிலம் பாவநகர்ல இருக்கிற கௌ சேவா கோசாலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பாரம்பரிய முறையில நெய் தயாரிக்கிறதா அந்த மூலக்குறிப்பு சொல்லுது. இதோ அந்த மூலக்குறிப்புல கொடுத்த அவங்களோட தொடர்பு எண்கள். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு விளம்பரம் கிடையாது. இந்த இடத்தை ஏன் இங்க சொல்றோம்னா,
அகத்தியரே தன்னோட வழிகாட்டுதல்ல இங்க செய்யற முறை நல்ல முறைன்னு உறுதிப்படுத்தியிருக்கார். அந்த தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் எங்க வேலை. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. நம்ம உடம்ப நல்லா இருக்கணும்னா இயற்கை நல்லா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில இது மாதிரி சின்ன சின்ன பாரம்பரிய பழக்க வழக்கங்களை திரும்ப கொண்டு வர நாம என்ன செய்ய முடியும்? இந்த நெய்ய பத்தின விஷயம் ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப பெரியது. யோசிச்சு பாருங்க.